நம்ம வீட்டுல 3 பேத்துக்கு அரிசியும் பருப்பு சாதம் ஈஸியா குக்கர்ல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுவே 30 பேத்துக்கு எப்படி செய்யறத நம்ம பார்க்கலாம். 3 கிலோ அரிசி, 600 கிராம் துவரம் பருப்பு, இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அடுத்ததா ஒரு பெரிய பாத்திரம் அடுப்புல வச்சாச்சு. இதுல 3/4 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சவனே பட்டை, கிராம்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. அதோட வாசனை வந்ததுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் வரமிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. அதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு, கருவேப்பிலையும் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்காக இதுல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா வதங்கி வரும்பொழுது 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி, அந்த அளவுல நம்ம தண்ணியை சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும் பொழுது நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடணும். சாதம் நல்லா வெந்துட்டு கொஞ்சம் அரிசியும் தண்ணியும் சரியா இருக்கிற டைம்ல அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சு நம்ம கலந்து விட்டு எடுத்தோம்னா சூப்பரான அரிசியும் பருப்பு சாதம் ரெடி. இது கூட பாத்தீங்கன்னா மேல கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாங்க. இதை நம்ம கோயிலுக்கு பிரசாதமாகவோ இல்ல அன்னதானம் தேவைப்பட்டா கூட இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க.